குட்டி கதைகள். சுந்தரியின் மாற்றம். அழகூர் என்ற ஒரு கிராமத்தில் சுந்தரி என்ற சிறுமி ஒருத்தி வாழ்ந்து வந்தாள். அவளுடைய குழந்தை பருவத்திலேயே அவள் தாய் தந்தையரை இழந்து விட்டாள். அதனால் அவளுடைய பாட்டியின் அரவணைப்பிலேயே வளர்ந்து வந்தாள். பாட்டிக்கோ போதிய வருமானம் இல்லை. அவர் வீட்டில் இருந்த பல மரங்களில் இருந்த பழங்களை பறித்துச் சென்று சந்தையில் விற்று அதிலிருந்து வரும் பணத்திலேயே சுந்தரியை வளர்த்து வந்தார். அதனால் சுந்தரியை பள்ளிக்கு அனுப்புவதற்கு பாட்டியால் முடியவில்லை. அவரும் தன்னால் இயன்றவரை சுந்தரியை அன்பாக பராமரித்து வந்தார். சுந்தரிக்கு அவளுடைய உலகமே பாட்டிதான். வெளியுலகம் தெரியாமல் வளர்ந்த சுந்தரி தன்னை அழகற்றவள் என்று எண்ணிக்கொண்டாள். அதனால் அவள் வெளியே செல்ல தயங்கினாள். தான் வெளியே சென்றால் யாரும் தன்னுடன் சேரமாட்டார்களோ, தன்னை எல்லோரும் ஒதுக்கி வைத்து கேலி பண்ணுவார்களோ என்று தனக்குள்ளேயே கற்பனை செய்து கொண்டு வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடந்தாள். அயல் வீட்டு சிறுவர்களோடு விளையாடக்கூட செல்ல மாட்டாள். இந்த உலகமே அவளுக்கு அழகற்றதாகவே தோன்றியது. சுந்தரியின் அயல் வீட்டில் மீனா என்ற சிறுமி இருந்தாள். அவள் சுந்தரியை விட 2 வயது பெரியவள். மீனா தனது பாட்டியுடன் சுந்தரியின் பாட்டியிடம் பழங்கள் வாங்குவதற்கு அடிக்கடி செல்லுவாள். அங்கே சுந்தரியை காணும் போது அவளுடன் பேசி விளையாடிவிட்டு வருவாள். காலப்போக்கில் சுந்தரி மீனாவோடு நட்பானாள். மீனாவுடன் மட்டும்தான் அவள் மனம் திறந்து பேசத் தொடங்கினாள். மீனா சுந்தரியை வெளியே அழைக்கும் போதெல்லாம் சுந்தரி அதற்கு மறுத்து விடுவாள். நான் அழகற்றவள், அதேபோல் இந்த உலகமும் அழகற்றதாகத்தான் இருக்கும் என்று கூறுவாள். எப்படியாவது வெளி உலகம் தெரியாமல் இருக்கும் சுந்தரிக்கு இவ்வுலகை காட்டி அவளது தாழ்வு மனப்பான்மையை போக்க வேண்டும் என்று சிறுமியான மீனா சிந்தித்தாள். சுந்தரியை வலுக்கட்டாயமாக வெளியே அழைத்துச் சென்றாள். வீட்டிற்கு வெளியே கால் பதித்த சுந்தரிக்கோ இதுவரை பார்த்திராத ஒரு புதிய உணர்வு தோன்றியது. செல்லும் வழியில் அழகான பூக்களையும் பட்டாம்பூச்சிகளையும் சுந்தரி பார்த்தாள். அவளுடைய மனமும் பட்டாம்பூச்சியைப் போல் சிறகடித்து பறக்க ஆரம்பித்தது. பூக்களின் அழகையும் அவை அழகாக அசைவதையும் பார்த்த சுந்தரி தானும் பூக்களைப் போலவே அசைந்தாடத் தொடங்கினாள். சூரியகாந்தி பூக்களில் அவள் தனது முகத்தையே கண்டாள். சலசலவென்று ஓடும் ஆற்றின் அழகை ரசித்த சுந்தரிக்கு தானும் அதற்குள் இறங்கி நீச்சல் அடிக்க வேண்டும் போல் தோன்றியது. வெள்ளை பஞ்சு மிட்டாய் போல் வானத்தில் மிதந்து செல்லும் முகில் கூட்டத்தை கண்ட சுந்தரி தானும் வானத்தில் மிதப்பது போன்று கற்பனை செய்தாள். இவை யாவும் சுந்தரிக்கு ஏதோ சொர்க்கத்தையே பார்ப்பது போல இருந்தது. இயற்கையையும் உலகையும் ரசித்த பின்பு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது சுந்தரிக்கு சில புதிய அனுபவங்கள் ஏற்பட்டன. வீதியில் ஒரு வயதான பாட்டி நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது சுந்தரி ஓடிச் சென்று அவர் வீதியை கடப்பதற்கு உதவினாள். பாட்டிக்கோ சுந்தரியின் நல்ல குணத்தை பார்க்கும்போது அவள் ஒரு பேரழகியாக தோன்றினாள். அடுத்து முதியவர் ஒருவர் நடக்க முடியாமல் ஊன்றுகோலை ஊன்றிக்கொண்டும் மெல்ல மெல்ல நடந்து சென்றார். அவருக்கும் சுந்தரி ஓடிச் சென்று உதவினாள்.
முதியவரது பார்வையிலும் சுந்தரி அழகாகவே தோன்றினாள். சுந்தரியின் மகிழ்ச்சிக்கோ எல்லை இல்லை. வீட்டுக்கு திரும்பும் போது வானம் இருண்டு விட்டது. சுந்தரியும் மீனாவும் நிலவின் ஒளியையும் ரசித்தார்கள். அந்த நிலவின் ஒளியிலும் சுந்தரி தன்னையே பார்ப்பது போல உணர்ந்தாள். இவ்வளவு காலமும் கிணற்று தவளை போல் வீட்டிலேயே முடங்கி கிடந்ததை எண்ணி சுந்தரி மிகவும் வருத்தப்பட்டாள். வெளியே வந்த பின்புதான் இந்த உலகத்தில் எத்தனை விதமான குறைகளோடு மனிதர்கள் வாழுகின்றார்கள் என்பதும், கடவுள் தனக்கு எந்த குறையும் இல்லாத அழகான வாழ்க்கையை கொடுத்துள்ளார் என்பதும், இந்த உலகம் எவ்வளவு அழகானது என்பதும் அவளுக்கு புரிந்தது. சுந்தரி இந்த அழகான உலகத்தை தனக்காக தந்தமைக்காக கடவுளுக்கு நன்றி கூறினாள். குழந்தைகளே, இந்த குட்டி கதையில் இருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? நாமும் சுந்தரியைப் போலத்தான் நம்மை சுற்றியுள்ளதுதான் உலகம் என்று நினைத்து கொண்டு வாழ்கின்றோம். ஆனால் அப்படியல்ல. வெளியே சென்று பார்க்கும் போதுதான் உண்மையான உலகம் எவ்வளவு அழகானது என்பதையும், நமது உள்ளம்தான் உண்மையான அழகு என்பதையும், மகிழ்ச்சி என்பது நமக்குள்ளேதான் இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும்.